யாருக்காவது உங்களுக்கு கழுத்து வலி வீட்டில் இருந்ததுன்னா இது வந்து நாங்கள் படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சது பேர் இஸ்கிமிக் ப்ரெஷர் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். அது கொடுத்தா கழுத்து வலி நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் டெக்னிக் என்னென்னா இந்த கழுத்தை இந்த மசில் இருக்குல்ல, யாருக்காவது வீட்டில் இருக்கவங்க கழுத்து வலி இருந்தால் இந்த கழுத்து ரீஜன் இருக்குல்லையே இந்த இடம், இது வந்து அப்பர் ட்ரெபீசியஸ், இங்கே வந்து ஆரிஜின் ஆகி இங்கே போய் முடியும். இந்த ஒரு ட்ரெபீசியஸ் இந்த மசில் பேர். நீங்கள் ஒன்றும் இல்லை, யாராவது வீட்டில் இருக்கவங்க ஜஸ்ட் இப்படி பிடிச்சி மேலே பாருங்க, இப்போ இந்த பொசிஷனில் இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா டீப் கம்ப்ரெஷன் கொடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 கவுண்ட் எண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். கரெக்டாக 1 2 3 30 கவுண்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்களேன். இம்மீடியட்டாக கேளுங்க உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முன்னாடி இருக்கிற மசில் வேலை செய்யாது, பின்னாடி இருக்கிற மசில் டைட் ஆகும். அப்போ அந்த மசில் லோடிங்லேயே இருக்கும், வயிறு வேலை செய்யாது. வேலை செய்யாதனால தான் எல்லாருக்கும் தொப்பை விழுது. வயிறு வேலை செஞ்சு ரோபம் மாதிரி நம்ம வயிறு டோன் பண்ணி நடந்துகிட்டே இருந்தோம்னா தொப்பையே போடாது. இங்கே ஏன் தொப்பை இல்லை? இந்த இடத்துல தொப்பை இருக்கா? இல்லவே இல்லை. ஏன் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு? தொட்டு பாருங்க. இங்கே இப்போ தொட்டு பாருங்களேன், மெலிசா ஒன்றுமே இல்லை. ஏன் இங்கே மட்டும் தொப்பை ஃபார்ம் ஆகுது? இதான் ரீசன். மசில் இந்த மசில் வேலை செய்யறது இல்லை. இந்த பர்டிகுலர் மசில் வேலை செஞ்சுருக்கிறதால தான் ப்ராப்ளம். ஸோ வருமத்தில் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றும் தடவு முறையாக இருந்ததுன்னா இந்த பக்கம், அதாவது எனக்கு இடது பக்கம் வலி இருக்கா வலது பக்கம் வலி இருக்கான்னு கேளுங்க. எனக்கு இடது பக்கம் தான், மோஸ்ட்லி எல்லாருக்கும் வலது பக்கம் தான். ஏன்னா ரைட்டிங் ஒர்க்கு அவங்களோட டாமினன்சி ஹேண்டே ரைட் சைட்னால வலது பக்கம் தான் இருக்குது. கழுத்தை நேராக நிமிர்ந்து உட்காருங்கப்பா. என்ன பண்ணுங்க, எதிர் நிமிர்ந்து உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா கையை முன்னாடி வச்சுருங்களேன், வச்சுட்டு படுத்துருங்க. இந்த பொசிஷனில் ஷோல்டர் ஃப்ரீயாகட்டும். இந்த பொசிஷனில் எதர் நீங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பொசிஷன் வீட்டில் உங்களால் ஏதாவது ஒரு பெஞ்சில் இப்படி படுக்க வைக்க முடியும்னா இந்த பொசிஷனில் ஜஸ்ட் கழுத்து, இப்போ சப்போஸ் எனக்கு ரைட் சைடு வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கழுத்தை தூக்கி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 30 டிகிரி போயிட்டு கழுத்தை லெஃப்ட் சைடாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இந்த மசில் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன் மசில்ஸ், இந்த ரீஜன் மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரீஜனில் நான் சிம்பிள் திருப்பி சொல்கிறேன், ஃபிசியோட்ட போய் செலவு பண்ண வேண்டாம். ஃபிசிஷியன் போய் கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம், பயங்கர ப்ராப்ளமாக இருக்கேன் உங்களுக்கே நான் சொன்ன அந்த மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளமாக இருக்குது, மெக்கானிக்கல் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால் நீங்களே பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் சும்மா ஒரு கடுகு எண்ணெயை வந்து கற்பூரம் போட்டு சூடு பண்ணாலும் சரி, இல்லை காயத்ரி எண்ணெய் மாதிரி போட்டாலும் சரி, இல்லைன்னா பிண்டத்தைல மாதிரி போட்டாலும் சரி, இல்லை முறிவெண்ணா தனுவந்திரம் ஐ திங்க் ஒரு ப்ராக்டிஷனர் ஆகுது, இப்போ எல்லாமே ஓடிசியில் கிடைக்குது. ஸோ அந்த ட்ரக்கை அந்த எண்ணெயை வாங்கி, இல்லை வீட்டில் இருக்கிற நார்மல் தேங்காய் இருந்தாலும் சரி இந்த இடத்துல வச்சுட்டு சும்மா இங்கே மட்டும் இப்படி இந்த இடத்துல ஒரு 15 வாட்டி இதை மட்டும் போட்டு ரொம்ப ஹை ப்ரெஷர் பண்ணி டீப் ப்ரெஷர் கொடுத்து அந்த கட்டியை கரைச்சி அதெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம். உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ட்ரிகர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த முடிச்சு எல்லாமே வர்ம முடிச்சா இருக்குது. இந்த 72,000 நரம்புன்னு ஒரு இருக்குது, உடம்பு ஃபுல்லாக இருக்கிற பாயிண்ட்ஸில் அங்கங்கே ஒரு ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளத்துக்கான ரெஃபர்டு ப்ராப்ளம் வரும். அதுதான் அந்த அக்கிப்ரெஷரில் கூட ஒரு மெஷர் பண்ணிப்பாங்க. அது என்னன்னா, எங்கேயாவது ஒரு இப்போ தலைவலிக்குதுன்னு சொன்னால் கால் கட்டவரலோட உள்பகுதியில் தொட்டு பார்த்தா அவங்களுக்கு வலிக்கும். தலைவலி வந்து அங்கே தொட்டு பார்த்தா வலிக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. பேக் பெயின் இருக்கா, இந்த இடத்துல தொட்டு பார்த்தா வலிக்கும் அப்படின்னு ஒரு நிறைய கதை நான் அப்புறம் சொல்கிறேன். அது பட் இந்த ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து இப்படி ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆயில் போட்டு இப்படி இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாலே போதும். மேலேருந்து இந்த இடத்துல கீழே கையை வச்சு நீங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு எதுவும் தேவையில்லை, தாராளமாக ஓடிசி மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். ஓடிசின்னு ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஓடிசி ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் போயிட்டு நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கேட்டாலும் தருவாங்க இல்லையா, அதான் ஓடிசி. அது மாதிரி நீங்கள் தாராளமாக இதை கழுத்து வலி இருந்தால் நீங்கள் தாராளமாக வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு மெக்கானிக்கல் சிம்டம்ஸை நீங்களே கரெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட விரல் நீங்களே வச்சுட்டு இப்படி இந்த இடத்துல கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ், அகைன் கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் முடிஞ்சது. இந்த இடத்துல இஸ்கிமிக் கம்ப்ரெஷன் சொன்னேன் இல்லையா, இழுத்து இப்படி பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி விட சொன்னேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன். இது 3 டெக்னிக். இது வந்து தாராளமாக கழுத்து வலிக்கு போடும்.